So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா future love story of you and your person and as well as அவங்களோட நம்ம சேனல் மெசேஜஸ்மே நம்ம இங்க வந்து கவர் அப் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரேட்டிங் ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். ப்ளஸ் அதே மாதிரி அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கைடன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னன்னா லைக் 3 விதமான ஒரு விஷயம் நான் இங்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களோட ஃபியூச்சர் லவ் ஸ்டோரியில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்ம மேரேஜ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வரும்போது அதில் 2 விஷயம் வந்து இருக்குது. பட் லவ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப 1 செட் ஆஃப் விஷயம் தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ டோட்டலி 3 செட்ஸ் ஆஃப் ரீடிங் இங்கே வந்து இருக்குது. ஷார்ட்டாகவே நான் வந்து முடிச்சிடறேன். ஏன்னா ரொம்ப அதிகமான மெசேஜஸ் இல்லை, எல்லாமே ஷார்ட் மெசேஜஸ் தான். ஸோ வென் கம்ஸ் டு த செட் 1 நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கில் தான் வந்து போய் முடிஞ்சிருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரி அது ஒரு சைக்கிள் மாதிரி உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். இட் டசன்ட் மீன் லைக் அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க, ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால நிறைய ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். நீங்க மனசளவுல நீங்க ரொம்ப பாதிச்சிருப்பீங்க. அண்ட் உங்க பர்சனோட சைட்லயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சில விஷயத்துல அவங்களுமே நிறைய கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லைக் இந்த இந்த சைக்கிள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவே கம்ப்ளீட்டா வந்து தொடர்ற மாதிரி நமக்கு வந்து இல்லை. ஒரு லூப்பா இந்த விஷயமே வந்து போற மாதிரி இங்க வந்து இல்லை. இங்க வந்து நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் தான் வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேக்சிமம் இங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க, அடிக்கடி பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸ் வந்து போகுது, இல்ல இப்போ பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸா இருக்கு, இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸா இருக்கு, கரண்ட்லி நான் சொல்றேன். ஓகேங்களா, கரண்ட்லி இப்போ வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸா வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம வந்து கிளியரா சொல்ல முடியும். கண்டிப்பா இது வந்து ஒரு growth-அ நோக்கி தான் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அவங்களோட சைட்ல இருந்து நிறைய அவங்களாவே ஒரு சில விஷயம் வந்து எடுத்து கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. பாஸ்ட்ல இவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும். இவங்களுக்குமே வென் கம்ஸ் டு ஃபைனான்சியல் லெவல்ல இருந்து எல்லாமே வந்து பாக்குறப்ப பாஸ்ட்ல உங்க பர்சனுமே நிறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருப்பாங்க. டிசிஷன் எடுக்கிற விஷயத்துல வந்து தவறி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா பர்ஃபெக்டா ஒரு சில முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தயங்கி இருப்பாங்க, தடுமாறி இருப்பாங்க அந்த பர்சன். ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ சில பேருக்கு வந்து ஒரு 7-8 மாசமாவே இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கலாம். சில பேருக்கு இந்த ஒரு பாஸ்ட் 1 இயராவே உங்க பர்சன் கூட பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வந்து சந்திச்சுட்டு வந்துட்டே இருந்திருப்பீங்க. சில பேருக்கு நம்ம இங்க வந்து பாக்குறப்ப மேரேஜ் பத்தின டாக்ஸ்மே வந்து போயிருந்திருக்கும். ஆனா அந்த மேரேஜ்க்குரிய ஒரு புடிமானம் இங்க வந்து எதுவுமே இல்லாம இருந்திருக்கும். இல்ல மேரேஜ் பத்தின டாக்ஸ் இங்க வந்து போகல, பட் ரிலேஷன்ஷிப்பா தான் இங்க வந்து இருக்கு. ஆனா ரிலேஷன்ஷிப்லயுமே பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் உங்க பர்சனோட சைட்ல இருந்து நிறைய ஒரு சில ஆக்ஷன்ஸ் அவங்க வந்து எடுக்கலாம். நிறைய சேஞ்சஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அவங்களோட சைட்ல இருந்து. ஸ்ட்ராங்கா வந்துட்டு லைக் நான் வந்து ஒரு ஏர் எலிமெண்டோட எனர்ஜிஸ் நான் இங்க வந்து பாக்குறேன். அண்ட் அஸ் வெல் அஸ் எர்த் எலிமெண்டோட எனர்ஜிஸ்மே நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ எர்த் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகான், ரிஷபராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும், கன்னி ராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும், அண்ட் தென் மகர ராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும், அண்ட் தென் நம்ம இங்க வந்து ஏர் எலிமெண்டோடமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெமினி, லிப்ரா அண்ட் அக்வாரியஸ். ஓகேங்களா, கும்பராசியா இருக்கட்டும், துலாம் ராசியா இருக்கட்டும், மிதுன ராசியா இருக்கட்டும், இந்த எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப ஹைலைட்டாவே இருக்கு. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் தனுசு ராசியோட எனர்ஜிஸ் பிளஸ் அதே மாதிரி
விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ்மே இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மத்த எலிமெண்ட் எல்லாமே பிரசன்டபிளா இருந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் இங்க என்ன ஷோ ஆகுதோ அதான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த எனர்ஜிஸ் எல்லாமே பிரசன்டபிளா இருக்கு. அவ்வளோதான். மத்தபடி உங்க எல்லாருக்குமே அது ரெசனேட் ஆக தான் செய்யும். எலிமெண்ட் பேஸ் பண்ணி நீங்க வந்து போக வேண்டாம். ஓகே. ஆ ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் நம்ம வந்து பார்க்குறப்போ, இவங்க தரப்புல இருந்தே ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களாவே வந்து எடுத்து பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலில ஏதாவது இந்த மாரி மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒத்துக்கல அப்டின்னா கூட, இப்ப இவங்களாவே ஏதாவது ஒரு சில ஸ்டெப் வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ வந்து இவங்களாவே வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. அதாவது இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்காக உங்க பெர்சனே வந்து எ அதுக்குரிய ப்ராசஸ வந்து பண்ணுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. நீங்க போய் எதுவும் இன்வால்வ் பண்ணி, உங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு சில ஸ்டெப் போடணும் அப்டின்ற அவசியமே வந்து கிடையாது. உங்க பெர்சன் த்ரூவே அந்தந்த விஷயம் வந்து அங்கங்க நடக்க தான் செய்யும். அவங்க ஃபேமிலியோட விஷயத்துக்கு அவங்களே வந்து அத கரெக்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. நீங்க போய் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் வந்து எடுத்து பண்ணணும் அப்டின்றது இங்க தேவையில்ல. அ அவங்க ஃபேமிலியோட விஷயத்த அவங்களே வந்து பார்த்துப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதே மாரி இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு நெறைய ஒரு சில பேலன்ஸான ஒரு சில சிச்சுவேஷன் கண்டிப்பா வரதான் செய்யும். இந்த ஹார்ட் பிரேக்கான விஷயம் இருக்கு அப்டின்னு நெனச்சு எதுவுமே வருத்தப்பட வேண்டாம். உங்க பெர்சன் கண்டிப்பா உங்கள தேடி தான் வரப்போறாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே நீங்க நெறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். மேரேஜ் அந்த மாரி சில விஷயங்களுமே வந்து நடக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ மேரேஜ் இல்லன்னா என்கேஜ்மெண்ட் அந்த மாரி சில விஷயங்கள் வந்து நடக்கலாம். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ, வித்தின் சம் டைம்க்குள்ளேயே நீங்க வந்து எதிர்பார்க்காத முறையில டக்குன்னு ஷாக்கிங்காவே உங்களுக்கு வந்து இருக்கும். சடனா இந்த மாரி என்கேஜ்மெண்ட் ஆற ஒரு விஷயமா இருக்கட்டும், சடனா அவங்க இந்த மாரி மேரேஜ்க்கு ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். அத ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம, அந்த ப்ராசஸ்மே வந்து நடக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. டசன்ட் மீன் இப்ப அவங்க ஃபேமிலில வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ, அது அப்படியே அதோட நிப்பாட்ட போறது கிடையாது. ஃபர்தரா அத பத்தி டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், அத பத்தி அந்த டேட்டா இருக்கட்டும், அந்த ப்ராக்ரஸ் அங்க வந்து இருக்கும் அப்படின்றத விஷயத்த நான் இங்க வந்து பார்க்குறேன். திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் செட். அண்ட் ஃபார் த செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு சில மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இந்த கனெக்ஷன்ஸ்ல நெறைய ஒரு சில விஷயம் வந்து இங்க வந்து ஃபியூச்சர்ல டெவலப் ஆக தான் வந்து செய்யும். அகெயின் உங்க பெர்சன் த்ரூவே நெறைய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். பிளஸ் அதே மாரி இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களோட ஸ்பவுஸ் கூட பிறந்தவங்க. அதாவது என்னன்னா லைக் ஆமா. உங்க ஸ்பவுஸ் கூட பிறந்தவங்க வந்து ஒரு சிப்லிங்ஸ் இப்ப அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஒரு ஆண் நபரா இருக்கலாம். இல்ல ஒரு பெண் நபரா இருக்கலாம். இப்ப அவங்க கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சியோ, அக்காவோ, இல்ல அண்ணாவோ, தம்பியோ யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க த்ரூவும் உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவங்களுமே சில விஷயத்துல உங்ககிட்ட வந்து அ ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா குரோ ஆறதுக்கு அவங்களே ஒரு சில ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவங்க த்ரூவும் உங்களுக்கு ஒரு சில ஹெல்ப் வந்து கிடைக்கும். அவங்களுமே இந்த டைம்ல வந்து உங்ககிட்ட வந்து ஜென்யூனா தான் வந்து இருப்பாங்க. உண்மையான, நேர்மையான முறையில தான் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க. அ அண்ட் அதே மாரி இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்க வயசு ரொம்ப ஒரு கம்மியான ஒரு வயசா இருந்தாலும் சரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க வயசு ஒரு 20 வயசோ, இல்ல 25 வயசுல அவங்க அந்த மாரி இருக்காங்க அப்டின்னாலுமே, நீங்க அவங்கள வந்து குறைச்சு வந்து எடை போட வேண்டாம். லைக் இந்த பையனோ, இந்த பொண்ணோ இந்த வயசு வந்து சின்ன கம்மியான ஏஜா தானே இருக்கு. இவங்கனால நமக்கு என்ன ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைச்சிற போது, இவங்கனால நமக்கு என்ன ஒரு சில ஹெல்ப் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு நீங்க எதுவும் அந்த மாரி எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். அந்த மாரி எதுவும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அவங்க வயசு எதுவாக இருந்தாலுமே பரவால்ல. அவங்கனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில நன்மைகள் தான் அங்க வந்து உண்டாகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவங்களால ஏதாவது ஒரு சில ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அதனால ஏஜ் ஃபேக்டர்ன்ற விஷயத்த இங்க வந்து கொண்டு வர வேண்டாம். மேக்ஸிமம் உங்களோட லைஃப்க்கு ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்குது அப்படிங்கிறப்போ, நீங்க அத மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க எந்த ஒரு சில ஹெல்ப் நீங்க வந்து கேட்டாலும், அது அவங்க உங்களுக்காக வந்து செய்வாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, ஸோ பாஸ்ட்ல எல்லா விஷயத்துலயுமே ஒரு சில பிளாக் இருந்திருக்க மாரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் இங்க நம்ம வந்து இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆ மதர் இன் லானால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கன்டின்யூ ஆறது இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அவங்க அவுங் ஆனா பாஸ்ட்ல அவங்கனால உருவாக்குன பிரச்சனைகள் அதிகமா வந்து இருந்திருந்தாலுமே, இனிமே அவங்கனால உருவாக்குற பிரச்சனை அது உங்களோட லைஃப வந்து ரொம்ப பாதிக்காது. அது அந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். செகண்ட் திங் இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட ஃபாதர் இன் லானால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து இனிமே வந்து இருக்காது. அவரோட தரப்புல இருந்து நம்ம வந்து பார்க்குறப்ப, அவ்வளோ எதுவும் பிரச்சனைகள் இருக்க மாரி இங்க வந்து இல்ல. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இப்போ வந்து நீங்க ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல வந்து இது 3 செட்டுக்கு நான் வந்து சொல்றேன். இப்போ நீங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பெர்சன வந்து உங்களுக்கு பிடிக்கல. உங்க 2 பேருக்குள்ள நெறைய
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீங்க ஒரு டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து போறீங்க. இல்ல உங்களுக்கு வந்து டிவோர்ஸே நடந்துருச்சு. நீங்க இப்போ வந்து அலோனா தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட லைஃப்ல புதுசா ஒரு பெர்சன் வந்து உங்களோட லைஃப்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். நியூ லவ் ஸ்டோரி அப்படின்ற விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். பிராண்ட் நியூ கைண்ட் ஆஃப் அ பெர்சன். ஸோ இதுலயுமே நம்ம வந்து பார்க்குறப்ப சில பேருக்கு வந்து உங்க ஏஜோட கம்மியா இருக்க ஒரு பெர்சன் உங்களோட லைஃப்ல வந்து அறிமுகமாகலாம். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சேம் இப்போ உங்களோட எல்டராவும் அவங்க வந்து இருக்கலாம். அதாவது உங்களோட வயது வந்து மூத்த ஒரு பெர்சனாவும் வந்து இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு பிசினஸ் ஓரியன்டடா ஒரு பெர்சனா வந்து இருப்பாங்க. தொழில் சார்ந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இந்த பெர்சன வந்து மீட் பண்ற மாரி உங்களுக்கு அந்த மாரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அமையும். அண்ட் இப்ப ஏதாவது ஆஃபீஸ் பார்ட்டி அந்த மாரி நீங்க ஏதாவது போறீங்க அப்படின்னா, அந்த மாரி பார்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க அந்த பெர்சன வந்து நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி ஏதாவது கவர்ன்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ இதுல நான் என்னென்ன கேட்டகரி நான் பார்க்குறேனோ, அது எல்லாமே நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுவுமே நீங்க வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா, இது நம்ம வந்து ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷனா வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால நான் அது எல்லாத்தையும் நான் வந்து கவர் அப் பண்றேன். உங்களோட லைஃப்ல எப்படி வராங்க அப்படின்றது அது உங்களுக்கு தான் வந்து தெரியும். நான் இங்க வந்து அதோட ஹிண்ட் தான் நான் உங்களுக்கு வந்து நான் குடுக்குறேன். தொழில் சார்ந்தப்பட்ட விஷயத்துல அந்த பெர்சன வந்து மீட் பண்ணதா இருக்கட்டும், இல்ல அவங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ற ஒரு பெர்சனா வந்து இருப்பாங்க. அண்ட் அதே மாரி லைக் இந்த நான் சொன்ன மாரி ஏதாவது ஒரு சில ஆஃபீஸ் பார்ட்டி அந்த மாரி ஏதாவது போறீங்க அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட விஷயத்துல போகும்போது அந்த பெர்சன நீங்க வந்து பார்க்கலாம், மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. அண்ட் அகைன் சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப, நீங்க வேலை பார்க்குற அதே ஆஃபீஸ்லயே இந்த பெர்சன நீங்க வந்து மீட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து ஒரு கம்மியான ஏஜ் உள்ள ஒரு பெர்சன் கிடைக்கிற மாரி இருக்கு. சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்க ஏஜோட ஒரு சர்டைன் ஒரு ஒரு 2 வயசு, 3 வயசோ, இல்ல மேக்ஸ் டூ மேக்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு 4 வயசோ, இல்ல 5 வயசோ மூத்த ஒரு பெர்சனாவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இருக்கு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அகைன் அதான். ஒரு ஒரு பிராண்ட் நியூ பெர்சனோட வாழ்க்கையில வந்து கிடைப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குற மாரி அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இல்ல. அந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய நீங்க வந்து கஷ்டத்த வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு எண்ட் கால் குடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி டிவோர்ஸ் இந்த மாரி கம்ப்ளீட்டா நீங்க செப்பரேட் ஆயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். புதுசா நம்மளோட லைஃப்ப நம்ம வந்து தொடங்கலாமா? அந்த லைஃப் முதல்ல நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அந்த லைஃப்லயே நமக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனை இந்த மாரி ட்ராமாஸ் எதுவுமே வந்துரக்கூடாதுன்றதுல நீங்க ரொம்பவே வந்து யாரா இருந்தாலும் அந்த விஷயத்த நம்ம வந்து யோசிக்க தான் வந்து செய்வோம். ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க வந்து லைக் மனதளவுல நீங்க வந்து ஓகே நான் எனக்கு ஒரு நியூ பெர்சன் வந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாரி நீங்க அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா, தென் நீங்க தாராளமா இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ் ஓகேங்களா? பட் இங்க நியூ லவ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இங்க வந்து இருக்கு அப்படின்றனால தான் அத பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். உங்க பெர்சனோட சேனல் மெசேஜ் பத்தியுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இந்த பெர்சனோட சைட்ல இருந்து அவங்களோட மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, சில விஷயத்துல அவங்க எப்படி ரியலா அவங்க கிட்ட வந்து ஃபீல் பண்றாங்களோ, அத இவங்க அவங்க கிட்ட வந்து அத எக்ஸ்போஸ் பண்ணாம வந்து இருந்திருக்கலாம். இது நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் தான். மனசுல அவ்ளோ நம்ம வந்து அவங்க மேல அந்த ஒரு அன்பு வச்சிருப்போம், அவ்வளோ காதல் வச்சிருப்போம். ஆனா நம்ம அத வெளியில எப்பயுமே வந்து சொல்ல மாட்டோம். வெளியில காட்டும்போது அந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம் அந்த சில விஷயத்த. அது மாரி தான் அவங்க பெர்சன் வந்து இருந்திருக்காங்க. சில நேரத்துல அவங்க வந்து நம்ம பார்க்கும்போது, அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது, அவங்க உண்மையா உங்க மேல விருப்பப்பட்ட அந்த விஷயத்த எதுவுமே அவங்க வந்து ப்ராப்பரா வந்து கன்வே பண்ணாம வந்து இருந்திருப்பாங்க. அண்ட் அதே மாரி நீங்க இல்லாத அந்த மூமெண்ட் அந்த பெர்சனுக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களோட லைஃப்ல நெறைய ஒரு சில கஷ்டத்த தான் அவங்களுக்கு வந்துமே குடுத்திருந்திருக்கும். அவங்களும் ஒரு சில டயத்துல வந்து பார்க்குறப்ப, அந்த ஒரு நெகட்டிவ் ஃபேஸ்ல அவங்களுமே வந்து கோ த்ரூ ஆயிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, சில விஷயத்துல உங்க பெர்சன் வந்து ஒரு சில விஷயத்துல வந்து உங்கனால வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஐ டோன்ட் நோ நீங்க ஏதாவது அவங்க மேல இருக்க ஏதாவது ஒரு சில கோவத்துல நீங்க ஏதாவது வாய் வார்த்தை ஏதாவது விட்டுருப்பீங்களான்னு எனக்கு வந்து தெரியல. அது எல்லாமே அந்த பெர்சனோட மனசுல இன்னுமே அந்த சில விஷயம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா, இதுக்குரிய ஒரு சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் குடுத்தாலே போதும். அதனால எதுவும் பிரச்சனைகள் எதுவும் வரப்போறது கிடையாது. அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் எனிவேஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள பத்தின அம்
புரிதல் வந்து இப்போ ரொம்ப அதிகமாவே இருக்கு. உங்கள பத்தி அவங்க நெறைய விஷயங்கள் வந்து இப்ப அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க. நெறைய விஷயங்கள் அவங்க வந்து உங்கள பத்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பட் அவங்க எதிர்பார்க்குற விஷயம் வந்து என்ன அப்டின்னா, நீங்களும் அவங்கள அதே மாரி வந்து புரிஞ்சுக்கணும் அப்டின்னு தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. சில நேரத்துல நீங்க மேபி வியூவர்ஸ் சில நேரத்துல வந்து ஒரு சில விஷயம் வந்து கோவப்பட்டு எக்ஸ்போஸ் பண்ணலாம் நீங்க. இப்ப அவங்க உடனே இந்த மாரி சண்டை போட்டதா இருக்கட்டும், அவங்க உங்ககிட்ட வந்து பேசாம இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு செப்பரேட்டா அவங்க வந்து இருக்காங்க அப்டிங்கிறப்போ, நீங்க மேபி ஏதாவது கோவத்துல ஏதாவது வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாரி லாங் சாட்டா எழுதுறதா, திட்டுறதோ, இல்ல அந்த மாரி ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த சில விஷயம் வந்து அந்த பெர்சனோட மனச வந்து ரொம்பவே வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இந்த பெர்சனுக்கு இன்னுமே உங்க மேல அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து இருக்க தான் செய்யுது. நெறைய விஷயங்கள் உங்கள பத்தி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. நெறைய விஷயங்கள பத்தி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஆ அவங்க ரியலா வந்து உங்களுக்காக வந்து ஃபீல் பண்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அத அவங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியல. அத எப்படி வந்து வெளிக்காட்டுறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா நெறைய பேர் வந்து இருப்போம். ஷை டைப் ஆஃப் கேட்டகரி இருப்போம். இன்ட்ரோவர்ட் ஆஃப் கேட்டகரி இருப்போம். எக்ஸ்ட்ரோவர்ட் ஆஃப் கேட்டகரி இருப்போம். அப்படி ஒவ்வொரு கேட்டகரில இருக்கிறப்போ, அது அந்தந்த பெர்சனோட பாடி லாங்குவேஜ பொறுத்து தானே. சில பேர் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. சில பேர் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு அந்த கேட்டகரியா தான் இருக்காங்க. அவங்களால எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியல அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதுக்காக அவங்க வந்து உங்க மேல விருப்பம் இல்லாம இருக்காங்க. அவங்க அவங்க வந்து விரும்பாம இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க உங்கள வந்து விரும்ப தான் செய்றாங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாரி ஆ ஸோ அவங்க எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே அந்த ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க கோவப்பட்டு எதுவுமே அவங்கள வந்து திட்ட வேண்டாம். நீங்க கோவப்பட்டு எதுவுமே அவங்ககிட்ட வந்து பேச வேண்டாம். ஆ நீங்க வந்து ஒரு சில எப்படி அதான் சொல்றேன். நீங்க ஒரு சில அசம்ப்ஷன் பண்ணிட்டு, நீங்க ஒரு சில விஷயத்த வந்து உங்க மனசுக்கு ஏத்த மாரி நீங்க ஒரு சில புரிதல் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த புரிதலோட நீங்க வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா நீங்க அவ்வளோ தூரம் திட்டுற அளவுக்கு அவங்க சைட்ல எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே நடக்கல அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, இவ்ளோ கோவம் வந்து தேவையில்ல. அது எதா இருந்தாலும் ஒரு ஒரு டைம், ஒரு ஸ்பேஸ் குடுத்து அந்த விஷயத்த வந்து பேசிட்டா, அது அதோட முடிஞ்சிருமே. அத ஏன் இவ்ளோ சீரியஸா வந்து எடுத்துட்டு போணும்? அதுக்கு ஏன் என்ன இவ்ளோ தூரம் வந்து திட்டணும்? அதுக்கு ஏன் என்ன இவ்ளோ தூரம் வந்து ஹர்ட் பண்ற மாரி பிஹேவ் பண்ணணும்? அப்டின்ற மாரி தான் அவங்க ஒரு சில கருத்து இங்க வச்சிருக்காங்க அப்டி தான் சொல்ல முடியும். ஸோ இந்த சில விஷயத்த வந்து நீங்க கொஞ்சம் கவனமா அத வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்குரிய ஒரு டைம் வந்து கொஞ்சம் குடுங்க. ஒரு ஸ்பேஸ் வந்து குடுங்க. அதுக்கப்புறம் அத வந்து 2 பேருமே கொஞ்சம் பேலன்ஸ் மைண்ட் செட்ல வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எதுனால? அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கோங்க. பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சடனா உடனே வந்து கோவப்பட வேண்டாம். சடனா உடனே வந்து அத ஆர்கியூமென்ட் பாயிண்ட்ல வந்து எடுத்துட்டு போக வேண்டாம். இந்த சில விஷயத்த வந்து குறைச்சுக்கிட்டா அது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ லிட்டில் பிட் அந்த ஒரு காம்ப்ரமைஸ் அண்ட் அந்த ஒரு பேலன்ஸ் மைண்ட் செட் இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்து தேவைப்படும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசன்ட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு ஸ்டார்ட் 43 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அசல் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹேண்ட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். இது போல இன்னும் மல்டிபிள் செக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அது போல நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் செக்ஷன்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் போஸ்ட் ரீடிங், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்க எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் இட். ஓகே. ஸோ கைஸ் அகைன் அண்ட் அகைன் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அண்ட் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயுமே உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். அண்ட் தென் இந்த வீடியோஸ் பார்க்குற மூலயமா அவங்களோட லைஃப் கோர்ஸில் கிளாரிட்டி அண்ட் கைடன்ஸ் கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆன் த ஹைப். ஸோ see you guys next time and love you all. Take care. Bye.